எல்லை பாதுகாப்பு பணியின் போது எல்லையை கடந்து சென்றதாக பாகிஸ்தான் ராணுவத்தால் பிடித்து வைக்கப்பட்ட இந்திய ராணுவ வீரர் பத்திரமாக நாடு திரும்பியுள்ளார். தொடர் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து 20 நாட்களுக்கு பிறகு இந்திய வீரரை மீட்டிருக்கிறது எல்லை பாதுகாப்பு படை. தேசமே எதிர்பார்த்த இந்த சம்பவத்தில் நடந்தவற்றை விரிவாக பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவத்தை தொடர்ந்து எல்லை தாண்டிய பயங்கரவாத நடவடிக்கையாக கருதிய இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கையில் இறங்கியது. இதனால் இரு நாட்டு எல்லையில் பதற்றமான சூழல் நிலவியது. இந்த நிலையில் இந்திய ராணுவத்தை சேர்ந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது தவறுதலாக எல்லையை கடந்து சென்றதால் பாகிஸ்தான் ராணுவத்தால் பிடித்து வைக்கப்பட்டார். பகல்காம் தாக்குதல் நடந்த அடுத்த நாளே, அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி இரவு 11:30 மணியளவில் பாகிஸ்தான் ராணுவத்தால் கைது செய்யப்பட்டார் புர்னாம் குமார் ஷா. தவறுதலாக எல்லையை கடந்த நிலையில் பாகிஸ்தான் வசம் அவர் சிக்கியது நாட்டு மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எப்படியானாலும் பத்திரமாக நாடு திரும்ப வேண்டும், அவரை அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வந்தது. இந்த நிலையில்தான் தொடர் பேச்சுவார்த்தைக்கு பிறகு புர்னாம் குமார் ஷாவை பத்திரமாக மீட்டிருக்கிறது இந்திய எல்லை பாதுகாப்பு படை. இது தொடர்பாக எல்லை பாதுகாப்பு படை வெளியிட்ட அறிக்கையில், அட்டாரி வாகா எல்லையில் பாதுகாப்பு பணியில் இருந்த புர்னாம் குமார் தவறுதலாக எல்லையை தாண்டியதால் பாகிஸ்தான் ராணுவத்தால் கைது செய்யப்பட்டார். தொடர் முயற்சிகளாலும் பாகிஸ்தான் வீரர்கள் உடனான பேச்சுவார்த்தையினாலும் அந்நாட்டு ராணுவத்திடம் இருந்து புர்னாமை பத்திரமாக மீட்டிருக்கிறோம். இன்று காலை 10:30 மணியளவில் அவர் பத்திரமாக நாடு திரும்பி இருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்தில் நாட்டின் எல்லை பாதுகாப்பை உறுதி செய்யும் முக்கிய அங்கமாக எல்லை பாதுகாப்பு படை இருக்கிறது. 3323 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பாதுகாப்பை உறுதி செய்யும் படையாக பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் இருக்கிறது. சர்வதேச அளவில் பதற்றமான எல்லைகளில் ஒன்றாக இருக்கும் இந்த எல்லையில் சுழற்சி முறையில் வீரர்கள் பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.